இந்த மாவீரன் ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, ரஜினிகாந்த் படம் 86ல. அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், ஏ மைனா உன்னதான் மைனான்னு ஒரு பாட்டு வரும். ஏ மைனா அப்படின்னு ஒரு பாட்டு, ரஜினி அம்பியாவும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அதே மாதிரி அதே பீட்டு அதே மியூசிக்கே காதல் பரிசுல கமலஹாசனுக்கு போட்டிருப்பாரு. ஏ உன்னைத்தானே ஏ உன்னைத்தானே வரும். அது வந்து பாத்தீங்கன்னா போட்டி பாட்டு. மாவீரன்ல ரஜினி பாடுறது ஒரு போட்டி பாட்டு, டிஸ்கோ பாட்டு. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு போட்டிக்கு சவால் விட்டு பாடுறது, ஜெய்சங்கருக்கு சவால் விட்டு பாடுவார் ரஜினி அவர் பொண்ணோட ஆடிக்கிட்டு. அதே மாதிரி காதல் பரிசுலயும் ஒரு போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறது, ராதா கைத்தட்டி அந்த போட்டியை ரசிப்பாங்க. ரஜினியும் ஒரு வில்லனும், இது சாரி கமலஹாசனும் ஒரு வில்லனும் டான்ஸ் மாஸ்டரும் பயங்கரமா டான்ஸ் ஆடி இந்த பாட்டு உன்னைத்தானே அப்படின்னு. அப்ப ஒரு டான்ஸ், ஒரு கதைக்களத்தை இசையமைப்பாளர்கிட்ட இயக்குனர் சொல்லும் போதே, சார் போட்டி டான்ஸ் சார், சார் போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்க சார், சார் டிஸ்கோ சார், சார் பிரேக் டான்ஸ் சார், ஹீரோக்கும் இவருக்கும் சண்டை சார், இதுல யாரு ஜெயிக்கிறாங்க சார், இந்த பாட்டோட தீம் வந்து ஒரு சவால் விட்டு ஜெயிக்கிறது. இதையெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரிதான் இருக்கும். தங்கமகன்லயும் ரஜினிக்கு அதே மாதிரி ஒரு பாட்டு உண்டு. சோ 80ஸ்ல இந்த மாதிரி இந்த போட்டி போட்டு பாட்டு பாடுறது, டிஸ்கோ டான்ஸ், லவ்வரோட போட்டி போடுறது, வில்லனோட போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறது, சவால் விடுறது பாட்டு வரியிலேயே, இதெல்லாம் நிறைய வரும். அப்ப இந்த தீம் அப்படிங்கிறப்ப இளையராஜாக அப்படியே வரும். நான் சொல்ற காதல் பரிசுல வரக்கூடிய அந்த போட்டி பாட்டு ஏய் உன்னைத்தானே, அதையும் மாவீரன் வரக்கூடிய ஏ மைனா அந்த பாட்டையும் பாருங்க, அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே இளையராஜா தான், இசை அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். நான் சொல்ற பேசிக் புரியுதுனா, என்ன கான்செப்ட் ஒரு டைரக்டர் வந்து 1981ல ஒரு கான்செப்ட் சொல்றான், அதே கான்செப்ட 87ல சொல்றான், அதே கான்செப்ட 2007ல சொல்றான், 2026லயே அதே கான்செப்ட சொல்றானா, ஒரு இசையமைப்பாளர் அந்த கான்செப்ட் தாண்டி போக முடியாதுல்ல. அதனால இளையராஜா பாடல்கள் ஒரு பாடல் இன்னொரு பாடலே வருதுன்னா ரெண்டு அந்த கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது மாதிரி பண்ணிருக்காங்க. இது இளையராஜா மட்டும் இல்ல, எல்லாருமே பண்ணிருக்காங்க. அதுவும் இளையராஜாட்ட இருந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க.